தெரிஞ்சிடுது. இது அப்போ முத்து இந்த மாதிரி ரோகிணியை பார்த்து ஒன்று சொல்லுவார். அதை கிட்ட ரோகிணி அப்படியே பயங்கர அதிர்ச்சியில் இருந்துகிட்டு இருக்காங்க. அதாவது அந்த கிறிஸ் பையனை ஸ்கூலுக்கே இந்த மாதிரி முத்துவ மீனவும் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. வந்து இந்த மாதிரி அந்த பையனை இந்த மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பையன் தானே அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்கூல் மேனேஜர் பார்த்தீங்கன்னா ஆமாங்க இவன் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இவனோட அம்மா எங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை இவனோட அம்மா வந்துட்டு வெளிநாட்டில் இருக்காங்க. ஆனால் இந்த பையனோட கார்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க. நான் அவங்களுக்கு கால் பண்ணி வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் வராங்க. அது யார் அப்படின்னா அந்த மகேஸ்வரி தான். ஸோ அதை பார்த்த மீனாக்கு பயங்கர அதிர்ச்சி. எங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முத்து என்ன மீனா இவங்களை உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மறுபடியும் மீனா தெரியுங்க ரோகிணியோட ஃப்ரெண்டு வித்யா இருக்காங்கல்ல அவங்க வீட்டில் ஒரு நாள் இவங்களை பார்த்தேன். இந்த 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க போல. கிறிஸ் போட்டு போல ஒரு செருப்பு அதே மாதிரி ஒரு செருப்பு அவங்க வீட்டுக்கு வெளியில் கிடந்துச்சு. ஸோ அதை பற்றி கேட்கும்போது இந்த மாதிரி இவங்களோட பையன் அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு பார்த்தா இந்த பையனுக்கு கார்டியனாகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட முத்து இந்த மாதிரி மீனா தனியாக கூட்டிட்டு போய் இந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி மீனா எனக்கு ஒன்று தோணுது என்னன்னா இந்த மாதிரி பார்லர் அம்மாக்கும் இந்த பையனுக்கு ஏதோ தொடர்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதாவது அன்னைக்கு கிறிஸ் காணாம போன அன்னைக்கு தான் நீமே அந்த செருப்பு அங்கே பார்த்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையிலையும் பார்த்தோன்னா பார்லர் அந்த மாதிரி கால் பண்ணி கிறிஸை பற்றி விசாரிச்சது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு எங்கேயோ இடிக்கிற மாதிரி தெரியுது. நான் இப்போ ஒன்று பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த ஸ்கூல் மேனேஜர் இருக்கார்ல அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ரோகிணியோட ஃபோட்டோ காமிச்சு இவங்க தான் இந்த பையனோட அம்மாவா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த மேனேஜரோட ஆமாங்க இவங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு முத்து இவங்களை தெரியாம இருப்பாங்களா இவங்க எவ்வளோ பெரிய ஆளு என்னென்ன வேலைலாம் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட ரோகிணியோட ஃப்ரெண்டு மகேஸ்வரி அதை ரோகிணிட்ட கால் பண்ணி சொல்லிடுறாங்க. ரோகிணி உன்னோட ஃப்ராட் தானே எல்லாமே முத்துமீனை தெரிஞ்சுக்கிட்டாங்க நீ அவ்வளோ தாண்டி மாட்டின அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட ரோகிணி ஐயோ எனக்கு மட்டும் எப்படி டிசைனாக பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க.